ஆனா சாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பௌத்த ஜெயின குறள்களை விட ஒரு புதுசா ஒரு குறள். என்னன்னா, ஆசீவக தெய்வம் சாஸ்தா. ம், அவர் ஐயனார் அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டில் பிறந்தவர். ம். அவர பின்னாடி இந்த வைதிகத்தோட இணைச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அத பத்தி? அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஒண்ணு, இமேஜினேஷன் டூயிங் ஓவர் டைம். இமேஜினேஷன் டூயிங் ஓவர் டைம் தான் இது நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஆசீவகம் அப்படிங்கிறது ஆஜீவகம் ஆமா. அப்படிங்கிறது நமக்கு ஆசீவகம் தமிழ்ல சொல்றோம். கிட்டத்தட்ட பௌத்தமும் ஜெயமும் எப்போ உருவாச்சோ அதுக்கு சமமான காலத்து உருவான ஒரு மதம். வடநாட்டுல மகத தேச பகுதிகள்லாம் ஒரு மாகதர்னு பேர் இருக்கு. இதோட ஃபவுண்டருக்கு பேரு மர்கலி கோசர்னு பேரு. அதுவே தமிழ் பேரு. தமிழ் பேர் கிடையாது. அவருக்கு மாகதர்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா மத தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவரு புத்தரையும் மகாவீரரையும் விட சமகாலத்தவராக இருந்தாலும் கொஞ்சம் வயசுல பெரியவர். அவர் கிட்டத்தட்ட என்னன்னா கடவுளே ஏற்காத ஒரு மதம் அது. இவங்களுடைய தீரி என்ன அப்படின்னா, இதனுடைய வழிபாட்டு தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களாக மூல கன்வெர்ட் பண்றது. அப்படிதான் முருகன் தெய்வம் கிடையாது, அவர் முன்னோர்னு சொன்னாங்க. முப்பாட்டன். அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதே போல இப்ப ஐயனாருங்கிற மனிதர் தான், ஒருத்தர் கிடையாது, பல பேர் இருக்காங்க. இவரெல்லாம் இங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள், அவங்களை அங்கங்க வழிபட்டாங்க. நடுகள் வீரர்கள் வழிபாடு இன்னைக்கு இருக்கேன். அது ஐயனாரா எதுவும் கன்வெர்ட் பண்ணணும்? நடுகள் வீரர்கள் எத்தனையோ இடத்துல நம்ம பாக்குறோம். அந்த வழிபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் இருக்கு. தனியா வழிபாடுகள் நடக்கத்தான் செய்யறது. அதை நம்ம ஒண்ணுமே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நடுகள் வீரர்களுக்கும் இங்க தத்துவார்த்தமாக சொல்லக்கூடிய ஆஜீவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் அந்த இதுவும் இல்லை. எந்த பேசத்துல ரெண்டும் இணைக்கப்படுதுன்னு பார்த்தாலும் எனக்கு புரியவே இல்லை. அதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அதுக்கான ஒரு ஆதாரம் வேணும். அதற்கான ஆதாரம் எதுவுமே இவங்க கொடுக்கல. ஏதாவது இலக்கிய ஆதாரமோ இல்ல வேற ஏதாவது செப்பேடுகளோ குறிப்புகளோ எதுவுமே இல்லை. இப்ப இங்கேயுமே ஜெயின ஆலயங்கள்ல பிரம்மயக்ஷன் சொல்லக்கூடிய வடிவம் தமிழ்நாட்டிலே தென் பகுதியில மட்டும்தான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் பார்டர், ஆந்திரா பார்டர் இருக்கிற கோவில்கள்ல மட்டும்தான் இவங்க சாஸ்தா பிரம்மயக்ஷன்ங்கிற ரூபத்தை சொல்றாங்க. வடதேசத்துல இருக்கிற ஜீன கோவில்கள்ல பார்த்தா அங்க இருக்கிற பிரம்மயக்ஷனுக்கும் இங்க இருக்கிற சாஸ்தாவுடைய வடிவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. உருவமே வேறையா இருக்கு. அவங்களுடைய புஸ்தகத்துல இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்குடைய விவரணங்கள்லாம் எடுத்து பார்த்தா சாஸ்தாவுக்கு சம்பந்தமே இல்லை. சோ இப்ப இவங்க தான் ஜீன மதத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீனர்கள் வேணா இங்கிருந்து தூக்கிட்டு போய் வச்சிருக்கலாம் ஏதாவது. அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு யானை பிம்பத்தை மட்டும் வச்சு உடனே ஆஜீவகம்னா அந்த ஆசீவகத்துக்கான எந்த சம்பந்தம் இருக்கு? இப்ப தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் அப்படின்னு நிறுவிட்டோம்னா அதுக்கப்புறம் மனிதர்கள் இது கொஞ்ச நாளைக்கு இப்படி ஓடும். அதுக்கப்புறம் மனிதர்களை வழிபடுவதெல்லாம் பேய் வழிபாடு, இதை விட்டுருங்க அப்படி நம்மளை எல்லாம் மடை மாற்றி திசை திருப்புவதற்காக தான். அதனால முன்னோர் வழிபாடு வேற, இறை வழிபாடு வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ்தா வழிபாட்டுக்கும் ஆஜீவகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை.